ஏன் இந்த ஒரு விஷயத்தை யாரும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறான்னு நிஜமாவே புரிய மாட்டேங்குதுங்க. என்ன விஷயம் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம R15 பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. அப்போ இன்ஜின் ஆயிலாம் மாற்ற வச்சுருந்தோம். இன்ஜின் ஆயில் மாற்ற போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்னு போட்டிருக்கு. மெக்கானிக் என்ன சொல்கிறாங்கன்னா, அது 850 ml தான் இப்படி ஊற்றணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு சரியான டவுட் ஆகிடுச்சு. நம்ம வாங்க பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஃபுல்லி சிந்தட்டிக்கு. ஏன் ப்ரோ மெக்கானிக்காக மோட்டோல் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மோட்டோல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் செமி சிந்தட்டிக்கு தான் கிடைக்கிது. நமக்கு கேஸ்டாலில் ஃபுல்லி சிந்தட்டிக் கிடைக்கிது. பவர் அல்டிமேட்டுன்னு ஏர் ஃபில்டரோட எடுத்து பார்த்தீங்கன்னா 249 வரும். லோக்கல் ப்ராடக்ட் கிடைக்காத தயவு செஞ்சு வாங்கி போட்டுறாதீங்க. பைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா நீட்டாக மாற்றினதுக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்கினார் நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் என் பைக்குக்கு மாற்றும் போது இந்த பைக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. நம்ம பைக்கில் 40 ரூபா தாங்க கேட்பாங்க. இந்த பைக்குக்கு 100 ரூபா வாங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயில் ஃபில்டர் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக போட்டார். நம்ம பைக்கு இந்த வேலையிலலாம் இங்கிட்டு பிடிங்கி விட்டு அங்கிட்டு ஊற்றுறது தான் வேலை. இது யாராவது தெரியாமல் தெரிஞ்சுக்குங்க. நம்ம பைக்கு தான் இன்னும் லுக்கு ஏற்றுறதுக்காண்டி டெய்லி கழட்டி விட்டாச்சுங்க.